ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாம் சேர்ந்து பாடுவேன். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தரும், வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தரும். கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, எல்லா உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கிருபை தான் முக்கியம். அப்படித்தானுங்களா? ஆண்டவர் இந்த பூமியில நம்ம நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்படித்தானே? அந்த கிருபையினாலதான் இன்னைக்கு நம்ம நடக்கிறோம், பயணிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன உன் போக்குலையும் வருத்திலையும் என்ன உன் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிதானே? அப்ப அது சுத்த கிருபை. அந்த சுத்த கிருபையினாலதான் இன்று வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? உயிரோடு இந்த பூமியில தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அழகான சபை தேவன் கொடுத்திருக்கிறார். சபைக்கு ஆண்டவருக்கு விரும்பின காரியத்தை செய்ய கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம கண்ணு மூடி என்ன ஜெபிக்க போறீங்களா? இங்க இருக்கிற பலவான்களை கட்டி ஜெபிக்கிறோம். இந்த பலவான் என்ன பண்ணுவான்னா, இங்கே ஜனங்களை வராதபடி பொய்யின் ஆவிகள் எதையாவது பொய்ய சொல்லி கொடுத்து ஏதாவது பண்ணி என்ன பண்ணுவான்? கெடுத்து வைப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? பலவானை முந்தி கட்டாத வழிய என்ன பண்ண அதை மேற்கொள்ள முடியாது. சரிங்களா? வசனம் இருக்கு. அப்போ வாழ்க்கையில் நம்ம கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே எங்க இந்த சபைக்கு யாரெல்லாம் நீ முன்குறித்து வைத்தீரோ அந்த ஜனங்களை வரவிடாதபடி என்ன தடை இருக்கிறதோ, நாங்கள் இங்க இருக்கிற வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவிகளை ஒருமனப்பட்டு சீசர்களை போல நாங்கள் கடைத்து கட்டி செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டு நாங்கள் ஒரு மனத்தோடு நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த சபையில நிரப்பத்தக்கதாக தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பப்பட்ட அதே மேகஸ்தமும் அக்னி ஸ்தம்பம் இறங்கி வந்து இந்த இடத்துல மூடி, ஆண்டவரே நீர் கிழக்கிலும் மேற்கும்
ஆண்டவரை 4 திசையில் கட்டளையிட்டு திரளான கூட்டங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் சோத்திரத்தோடு போய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிற விசுவாச குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, தன் வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுமையா இருக்கிறதோ ஆண்டவரை குறைவான இடத்துல நிறைவான தேவன் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்று கானான் ஊரில் வந்தது போல அப்ப அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நீ செல்வீர் என்று சொல்லி உடைய கரத்திலே ஆண்டவரே இந்த பாத்திரத்தெல்லாம் சுத்திகரித்து ஆண்டவரே அந்த வெறும் தண்ணீரை எப்படி பலரசமாய் மாற்றினோ அநேகருக்கு இந்த பூமியில் இருக்கிற வியாதிகளோடு பாடுகிற ஜனங்களுக்கு இவர்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர் இந்த ஆண்டவரே இந்த காரியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிவ நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டு விழா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆண்டு சபையை கட்டி ஒரு ஆண்டு முடிவடைகிறது. தேவன் அற்புதமாய் நடத்தினார். அவருக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியை செலுத்தி ஆண்டவரை உயர்த்த வேண்டும். அடுத்து நம்முடைய சீனியர் பேராயர் டாக்டர் அருமையான தேவராஜ் ஐயா அவர்கள் இப்போ வந்து ஒரு பாடலை பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா வந்தது. ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அநேக பேராயர்களில் எங்களுக்கு கனம் வாய்ந்தவர் நீங்கள் 2 பேரும். நல்ல கதவுடைய நாமம் ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு வலிக்கும். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துல இந்த திருச்சபையை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனந்த துதி ஓடி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவே என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே, நம்பாத புகழுடன் மாற்றிட்ட புயத்திரோமே, உன்னிட மாட்டோம் உன்னிட மாட்டோம் தேவனின் வாக்கு. உன்னிட மாட்டோம் உன்னிட மாட்டோம் தேவன் வாக்கு. ஆனந்த துதியோடு சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இன்னும் முழங்கிடுவோமே, கண்கள் சுமந்திடும் வேளை பருவாரே, அறிந்திடும் அத்தங்கள் அருந்திடும் பெருவின காட்டும். அறிந்திடும் அத்தங்கள் அருந்திடும் பெருவின காட்டும். ஆனந்த துதியோடு கேட்கும், பாடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர். இது பெருகும், அப்படிதானே?
ஆராதிக்கணும். இதுதானே எங்க ஜனங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வரணும். இந்த ஆலயம் இப்படி இவ்வளோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு இப்படி சீட் போட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க, சைடெல்லாம் சீட் போட்டு கட்டியிருக்காங்க. இது கட்டடமாக மாறும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால வருகிற நாட்களில் கட்டடமாக மாறும். ஏசி போடணும். எல்லாரும் நல்ல கிரிக்கெட்டாக உட்காராங்க. அழகாக நல்ல சேரோ பெஞ்சோ போட்டு அப்படி உட்காரணும். சரியா? அதனால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையுமே மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு நம்ம சிறந்திருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 107ஆம் சங்கீதம் 33, 34, 35. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவர் ஆறுகளை அவாந்திர வழியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உலர்நிலமாகவும் மாற்றுகிறாராம். எப்போ மாற்றுறாருன்னா, அவர் அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீர் ஊற்றலாகவும் மாற்றுகிறார். அங்கே நம்ம பார்க்கிறோம். அதற்கு கீழே நம்ம பார்க்கும்போது அந்த 34ஆம் வசனத்தில் வாசித்தா, குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒரு நிலமாக மாற்றுகிறார். அப்போ ஒரு மக்களுடைய பொல்லாப்பு நிமித்தமாக அது ஒரு நிலமாக மாறும். 2 வசனத்தில் அது கான்ட்ராவர்சியாக இருக்குது. ஆமென். அங்கே என்ன சொல்கிறார்? அதாவது ஆறுகளை அவாந்திர வழியாக மாற்றுவாராம், நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுவார். எப்போ? பொல்லாப்பு நிமித்தமாக. ஆனால் அதன் பின்பாக நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன சொல்கிறார்? அவாந்திர வழியை தண்ணீர் தடாகமாக மாற்றுவார், வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுவார். இப்போ இருக்கிற நிலையை ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமாகவே அது நீரூற்றாக மாறும். இங்கிருந்து ஊற்று புறப்பட்டு போகும். நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஜீவன் உள்ள நதிகள் புறப்பட்டு இந்த பகுதிகளுக்கெல்லாம் கடந்து போகணும். அந்த அருமையான ஜனங்களை சந்திக்கும் போது அவர்கள் இந்த இடத்துக்கு ஓடி வருவார்கள். ஆக இந்த ஆலயம் நிரம்பி வழியும். ஓராண்டு நிறைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஐயா அவருடைய ஊழியத்தின் பாதையில் 20 ஆண்டுகள் கடந்து வந்திருப்பதாக சொன்னார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு சாட்சியை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எங்கள் சபையில் இப்போ நடந்த ஒரு அருமையான ஒரு சாட்சி. ஏன் ஆலயத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லி கொண்டு வரணும். சரிங்களா? யாராவது +2 இருக்கிறீங்களா? +2 பிள்ளைங்க இல்லை. இயற்கை சர்ச்சில் அருமையான ஒரு தங்கச்சி இருக்கிறான். அவள் +2 510 மார்க் வாங்கிட்டான். எத்தனை மார்க்கு? 510 மார்க். 510 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டா. ஆனால் மேற்கொண்டு கல்லூரியில் சேர்வதற்கு அவங்ககிட்ட கொஞ்சம் கூட பணம் கிடையாது. கொஞ்சம் கூட பணம் கிடையாது. 0 லெவலில் இருக்கிறாங்க. அப்போ ஆலயத்துக்கு வந்திருந்தார்கள். ஆலயத்தில் சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரிக்கு எனக்கு 510 மார்க் ஆர்டர் கொடுத்து என்னை தேர்ச்சடை செய்திருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னேன், சரி கல்லூரியில் சேருங்கம்மான்னொடனே அவங்க அம்மா அழுதாங்க. என்னம்மா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டால், ஐயா காலேஜில் சேர்க்குற அளவில் எங்கள்கிட்ட வசதி இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம், வறட்சியாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. நான் அப்போ இந்த வசனத்தை தான் சொன்னேன். சங்கீதம் 107:35 பாருங்க, உங்கள் வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றாக மாற்றுவார். ஆமென் ஆமென் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி ஜெபித்தாங்க. நடந்தது என்ன? அவர்கள் ஒரு சின்ன பானிபூரி கடை வச்சிருக்காங்க. துறப்பாக்கம் ரோட்டில் பானிபூரி கடை வச்சிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் சொற்ப வருமானம் வந்து அதை வச்சு ஏதோ அவங்க பிழைப்பு அன்றாட ஜீவித்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சிருக்கிறோம். அன்னைக்கு சாயங்காலம் அந்த பகுதியில் ஒரு மனிதர் 2 பேர் வந்தாங்க. பானிபூரி சாப்பிடுவதுக்காக வந்திருக்காங்க. பானிபூரி சாப்பிடும்போது இந்த தங்கச்சியை தான் அந்த இதில் எடுத்து கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது இந்த பிள்ளையை பார்த்தோன்னே, இந்த மாதிரி நீ படிக்கிறியான்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, ஏன் நான் +2 முடிச்சிருக்கேன் அப்படின்னு. எத்தனை மார்க்குமா? 510 மார்க் வாங்க. மேற்கொண்டு என்ன செய்ய போகிறேன்? உடனே அழுத்தா. இப்படி கேட்ட உடனே அவங்க யாரோ எவரோ தெரியாது, அறிமுகம் இல்லாத ஆள் வழியில் என்ன செய்கிறாங்க, அவங்க பானிபூரி சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி கிரி செய்கிறான்னு பாருங்க. ஏன் அவங்க வேறு கடையில் போய் பானிபூரி சாப்பிடலாம், ஒரு இளநீ சாப்பிட்டு போகலாம், ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம், ஏதோ ஒரு பலகாரத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக அவங்க போகலாம். இந்த பர்டிகுலர் அந்த இடத்துக்கு ஆண்டவர் திசை திருப்பி கொண்டு வருவார். வந்து சாப்பிட்டு பேசாமல் போக வேண்டியதானே.
என்ன கேள்வி, என்னம்மா நீ என்ன பண்ற, ஆண்டவர் எப்படி டைரக்ட் பண்றான்னு பாருங்க. அந்த உடனே நான் பொண்ணு சொல்லியிருக்கா, ஐயா நான் கல்லூரியில் சேர்ந்ததுக்கு எனக்கு பணம் இல்லை, ஆனால் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த பானிபூரி கடையை வச்சு நாங்கள் அன்றாட எங்களுடைய படைப்பு தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு கிறிஸ்டின், நம்மளை மாதிரின்னா நம்மளை காட்டிலும் அவங்க மேன்மையானவர்களாக இருக்கிறாங்க. அவருடைய இருதயத்தில் ஒரு ஏவுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படியாவது இந்த பொண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒரு பானிபூரி சாப்பிட்டு போகக்கூடிய வந்த மனுஷங்களுக்கு அவங்க வந்த எண்ணத்தை பாருங்க. உடனே அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் கல்லூரியை பாருங்கம்மா, பார்த்துட்டு எனக்கு இந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் சொன்னாங்க, என்ன இவங்க உதவி செய்வாங்களா என்னங்கிறதுலாம் தெரியாது, ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து குருநானக் காலேஜில் சேரலாம்னு விரும்புகிறேன் அப்படின்னு. சரியாம்மா, அப்போ என்னைக்குன்னு நீங்கள் திங்கட்கிழமை குருநானக் காலேஜுக்கு வந்துடுவீங்க. மறுபடியும் வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனை நடந்திருக்கு, திங்கட்கிழமை குருநானக் காலேஜுக்கு குறிப்பிட்ட ஒரு 4 மணி 5 மணிக்கு போயிருக்காங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மா அது மாதிரி அந்த ஐயா இன்னொருத்தரோட கூட அங்கே வந்திருக்கிறாங்க. வந்து கல்லூரியில் போய் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த காலேஜில் ஈவினிங் காலேஜ் தான் இருக்குது, டே காலேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீ துறப்பாக்கத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து குருநானக் காலேஜில் முடிச்சுட்டு ஈவினிங் நைட்டில் போக முடியாதுமா, டே காலேஜை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்பவும் நாங்கள் உதவி செய்யணும்னு ஒன்று சொன்னோம். இவங்க உடனே எனக்கு ஃபோன் அடிச்சு அழுதாங்க, யார் இந்த மாதிரி வந்தாங்க, நாங்கள் ஏதோ உதவி செய்வாங்களோன்னு நினச்சோம், ஆனால் ஒன்றுமே பேசுகிறேன். ஆண்டவர் பேசுவார், ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் காலேஜ் பாருங்கன்னொடனே பக்கத்தில் இருக்கிற படூரில் எஸ்ஆர்எம் காலேஜில் போய் அங்கே விசாரித்தார். விசாரித்து பிசிஏ கோர்ஸ் சேரணும்னா 55,000 கட்டணும். 55,000 என்ன செய்யறதுன்னு தெரியாது. 500 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கி டோக்கன் போட்டு வந்துட்டாங்க, எனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு. பணம் எப்படி கட்டுறதுன்னு தெரியாது. இப்போ திங்கட்கிழமை திரும்பமாக இவர் இந்த ஐயா மறுநாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் காலேஜில் இடம் பார்த்துருக்கோம், எவ்வளோ என்னம்மா சொல்கிறாங்க, என்ன ஃபீஸுன்னு கேட்டிருக்காங்க. 55,000 சொல்கிறாங்க ஐயா. அப்படியாம்மா, சரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதன் பின்பாக இவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. திடீர்னு அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்து புதன்கிழமை அந்த எஸ்ஆர்எம் காலேஜுக்கு வந்துட முடியுமான்னு கேட்டாங்க. தாராளம் வந்துருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. அங்கே போன இடத்துல அந்த எல்லா காரியங்களும் விசாரித்துட்டு அவர்கள் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்கன்னா முழு தொகையும் 55,000 கட்டிருக்காங்க. அதேயா கத்தர் எவ்வளவு நல்ல பாருங்க. ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் எழுப்பப்படுது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்போது உடைய திருநாமத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த திருச்சபையை கர்த்தர் ஓராண்டு காலம் நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமையான ஊழியக்காரர் மேல் ஆண்டவர் நல்ல ஒரு அபிஷேகத்தை வைத்து அவன் இந்த இடத்தில் ஆண்டவரே அவர் கடந்து வருவதற்காகவும் அவர் கடந்த ஊழியத்தில் 20 ஆண்டுகள் ஆண்டவரே அவரை நீர் சுமந்து தாங்கி ஏந்தி சப்புவித்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான சாய் மூகாம்பி நகர் 10வது தெருவில் இருக்கிற இந்த ஆலயத்துடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். இந்த எல்லையை இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிப்பீராக. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 5000க்கு அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணுங்க அப்பா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துன்மார்க்கத்தில் அழிந்து போனார் அவனுடைய இரத்த பணியை நம்முடைய கையில் ஆண்டவர் கேட்பார். ஆகினால அவர்கள் அழிந்து போகாதவாறு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில வந்து அங்கமாய் சேர்படியாய் ஆமென். நாங்கள் உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். தேவ தயவு இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக. ஆமென். இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த கிராமம் அசைக்கப்படுவதாக. இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக, இருதயங்களோடு பேசுவீராக. ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் ஆமென் நடக்கிற ஆராதனைக்கு ஓடி வரத்தக்கதாய் கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் உள்ள மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் மூலமாய் ஆமென் ஜனங்கள் பெருக வேண்டும். ஆமென் ஆமென் ஆமென். இந்த இடத்தில் நீர் இருப்பதற்காக நன்றி ராஜா. உடைய கண்கள் கவனிப்பதற்காக நன்றி, உடைய செவிகள் திறந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. நன்றி. ஐயா அவர்கள் எனக்கு ரொம்ப விருப்பமானவங்க. உங்களுடைய ஐக்கியத்தில் சிறப்பான சிறந்த அட்வைஸர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில்
தேவன் நம்மை தொடர்ந்து அற்புதமாய் நடத்துவாராக. இந்த இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் 1ஆம் ஆண்டு விழா கர்த்தரே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார். பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் அவருடைய இந்த சபை ஊழியத்தில் 20ஆம் ஆண்டு வெற்றி விழா தேவனே இதை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐக்கிய விழாவும் இதோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த காரியங்களை செய்து வருகிறது. மகிமை கர்த்தருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல சபையை கட்டி கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தோம். அதற்கு பின்பு பள்ளிக்கரணையிலும் ஒரு சபையை ஆண்டவர் கட்டும்படி கிருபை செய்தார். பள்ளிக்கரண பாஸ்டர் சார்லஸ் வந்திருக்காங்க, அவர்களுக்கு ஸ்தோத்திரம். பள்ளிக்கரண பாஸ்டர் ருக்மணியம்மா வந்திருக்காங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்கம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. அருமையான தாயார் பாருங்க, ஒரு வயதில் முதிர்ந்த காலத்தில் கர்த்தருக்கு என்ற ஆலயத்தை கட்டி தேவனுக்காக ராஜ்யத்தை கட்டும் பணியிலே முன்னணியிலே நிற்கிறார். தேவன் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஜெபத்தை கேட்பாங்க. கடைசி வசனத்துக்கு முன்னாடி 6 படிக்கும் போதுல பாப்பா நீங்க முன்னாடி போயிடுங்க. கொஞ்சம் முதலாம் ஆண்டு நிறைவில் ஆண்டவர் 8வது வசனம் வாக்கு தத்தம் கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு அதே எல்லா பலிகளோடும் நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பலியிடல் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாவித பலிகளோடு ஜனங்களை கடந்து வருவார்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியகத்து தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஆண்டவரே கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறேன். அநேகரோட ஸ்தோத்திரம் கிருபை பெருகும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஆலயத்தின் மீது உங்களுடைய கிருபை பெருகுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தின் மீது உங்களுடைய கிருபை பெருகுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையே நம்பி இருக்கிறவர்களே ஒருபோதும் கைவிடாத தேவன் அப்பா நீ. ஆண்டவரே அப்பா இந்த ஆலயத்தை எடுத்து கட்டி ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் இந்த வருஷத்தை கடந்து 2வது வருஷத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே நீர் இவர்களோட கூட இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஆண்டவரே ஜனங்களால் நிரப்புவீரா. அல்லேலூயா அல்லேலூயா சொன்னா சொல்றாரு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நான் அம்மா சொல்லி ஐதாங்கல்ல இந்த ரோடு உண்மையாக நாங்கள் வரும்போது ஒரு மோசமாக இருந்தது. முதல்ல டூரிஸ்ட் வரும்போது எனக்கு வைத்தியர் நான் 2 பேர் போய் திருப்பி வந்திருப்போம். புதுசாக இருக்கிற ரோடு. அல்லேலூயா. வழிகளை கத்திரிக்கு போய் தர கத்திர அவ்வளோதான் அவர் வாய்க்கப்படுறாரு. ஆமாம். அல்லேலூயா. சொல்றேன் உங்க மரத்தை பார்க்கவே உங்க குரல கேட்கவே இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறே. உங்க முகத்தை பார்க்கவே
உங்க குரலை கேட்கவே இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போயமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போயமே, உலகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த மாலை வேளையில் உங்க சமூகம் வருகிறேன். அழகில் பிறந்தவனே அற்புதங்கள் செய்வனே, அழகில் பிறந்தவனே அற்புதங்கள் செய்வனே, அதிசயமானவனே அப்பா பிறனீரே நீரே, அதிசயமானவனே அப்பா பிறனீரே நீரே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போலமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போலமே, உலகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த கால இந்த சமூகம் வருகிறேன். இந்த உலகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த கால வேளையில் இந்த சமூகம் வருகிறேன். திருமை நிறைந்தவரே திரியல் நல்லவரே, திருமை நிறைந்தவரே திரியல் நல்லவரே, மகத்துவமானவரே மகபலனே, மகத்துவமானவரே மகபலனே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போலமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போலமே, உலகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த மாலை வேளையில் இந்த சமூகம் வருகிறேன். பரிசுத்த பரிசுத்தரே இஸ்ரவேலின் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே இஸ்ரவேலின் பரிசுத்தரே, ரட்சிக்கிற வல்லவரே ரட்சிக்கிற நீரே நீரே, ரட்சிக்கிற வல்லவரே ரட்சிக்கிற நீரே நீரே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போலமே, ஒளிமயமே தங்கமயமே எங்க போலமே, உலகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த மாலை வேளையில் இந்த சமூகம் வருகிறேன். மறுபொழி பெய்தவரே மரணத்தை ஜெயித்தவரே, மறுபொழி பெய்தவரே மரணத்தை ஜெயித்தவரே, மறுபடி வருபவரே மன்னாதி மன்னனே, மறுபடி வருபவரே மன்னாதி மன்னனே. ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போலமே, ஒளிமயமே தங்கமயமே மேகஸ்தம்பமே எங்க போலமே, உலகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே இந்த மாலை வேளையில் இந்த சமூகம் வருகிறேன். உலகத்தை பார்க்கவே உங்க குரலை கேட்கவே. அல்லேலூயா. முகத்தை பார்க்க வந்திருக்க மலையில யார் முகத்தை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நான் இந்த சபையில ஏற்று விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்துகளும் என் செவிகள் கவனிக்கிற என் கண்களும் என் இருதயமோ இந்த சபையில தான் இருக்கு சொல்லி. அல்லேலூயா. அதனால தான் தேவன் அல்லேலூயா கிருபையாய் மகிமை நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya.